அண்மை செய்தியை பார்க்கிறோம். கிருஷ்ணகிரியில் டிராக்டர் மீது பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் பள்ளி குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். முன்னால் சென்ற டிராக்டர் மீது பள்ளி வாகனம் மோதியதில் டிராக்டரில் இருந்த பெண்ணும் உயிரிழந்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனிவேல் இணைப்பில் இருக்கிறார். பழனிவேல், கிருஷ்ணகிரியில் டிராக்டர் மீது பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் பள்ளி குழந்தை உட்பட 2 உயிரிழந்திருக்காங்க. விபத்து குறித்த முதற்கட்ட விவரம் என்ன? பள்ளி வாகனத்தில் இருந்த மற்ற குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? என்ன தகவல்? பிரியா, கிருஷ்ணகிரி அருகே சென்னை தேசிய நெடுஞ்சாலையில முன்னால் சென்ற டிராக்டர் மீது பள்ளி வேன் மோதிய விபத்துல ஒரு பள்ளி குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதாவது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில செயல்படக்கூடிய தனியார் பள்ளி. அங்க எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் 9 பேரை ஏற்றிக்கொண்டு பள்ளி முடிந்து அவர்களை வீடுகளில் விடுவதற்காக ஒரு மாருதி மினி வேனில் அழைத்து சென்றுள்ளார்கள். கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற போது முன்னால் சென்ற எம்சாண்ட் ஏற்றி சென்ற டிராக்டர் மீது இந்த பள்ளி வாகனம் பின்புறத்தில் மோதியது. இந்த விபத்தில் பள்ளி வாகனத்தில் அமர்ந்திருந்த குழந்தைகள் படுகாயமடைந்தாங்க. அந்த டிராக்டரில் பயணித்த பணிப்பெண் ஒருவர் தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக இந்த விபத்திலிருந்து அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. இதுல செல்லும் வழியிலேயே பணிப்பெண் விஜயா என்கிற பணிப்பெண் உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட 5 மாணவர்கள் அங்க சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டாங்க. அதுல ஒரு மாணவன், அதாவது சிறுமி குழந்தை ஒருவர், 3 வயது இருக்கக்கூடிய தர்ஷன் என்கிற ஒரு குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. தற்போது 4 குழந்தைகள் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. 4 குழந்தைகளுக்கு லேசான காயம். அவர்கள் பெற்றோர்கள் தற்பொழுது அங்கிருந்து அழைத்து சென்றாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிரியா, தகவல்களுக்கு நன்றி பழனிவேல்.